அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த வருடம் குரு வக்ரமாகிறாரு. 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். குரு பாருங்கள், இயற்கை சுபகிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே மாபெரும் சுபகிரகம் குரு பகவான் தான். அதுக்கப்புறம் தான் சுக்கிரன், சந்திரன், புதன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? இருக்கிறது நல்ல ஒரு கிரகம் குரு. அந்த குரு வக்ரமானால் என்னென்ன பலன்கள் கொடுப்பார், என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். எப்போ குரு வக்ரமாவர் பார்த்தோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மாதம் வருங்க. 4 மாதம் இந்த குரு வக்ரமாகறனால என்னென்ன பலன்கள் கொடுக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லாமே பார்த்துடலாம். குரு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட்டே குரு பகவான் தான். தங்கத்துக்கு அதிபதி குரு. ஒருத்தர் நல்ல உடம்பு ஃபுல்லாக தங்க நகைகளாக அணிஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். புத்திர காரகன் குரு. ஒருத்தர் குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், மற்றும் குரு நல்லா இருக்கணும். அப்போ இந்த குரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? குரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க. ஏன்னா சுபகிரகம், அவர் நல்லவர். அவர் நல்லது மட்டுமே கடமைப்பட்டவர். நல்லது மட்டுமே தான் பண்ணுவார். ஒரு சில லக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு கெட்டது பண்ணுவார். ஜாதக அமைப்படி ஒரு சில இதுக்கு மாறும். ஆனால் பொதுவாகவே இயற்கை சுபகிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். குரு கெட்டே போகக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு ஜாதகத்துலையும் குரு வலிமையாக இருந்தால் தான் அவங்களால தங்க நகைகளை அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, நல்ல செல்வம், அதாவது புத்திர பாக்கியம் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? குரு ஒரு நல்ல கிரகம். அந்த நல்ல ஒரு கிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு குரு கடமைப்பட்டவர்னு சொல்லிடலாம். குரு வாரி வழங்குவார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு இடத்து மேலே குரு 12 ராசியில் குரு ஒரு இடத்து மேலே பார்த்துட்டாருன்னா அந்த இடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் குரு நிவர்த்தி பண்ணிடுவார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னா ஒரு பாவகிரகத்துக்கு மேலே ஒரு குருவோட பார்வை விழுந்துச்சுன்னா அந்த பாபத்தன்மையெல்லாம் விட்டு விலகி சுபகிரகத்தோட இந்த ஒளி இருக்கிறனால சுபத்தன்மையாக மாறிடுங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ கெடுதலான விஷயங்கள் பண்ண முடியாமல் குரு தடுத்துருவார். கெடுதல் நடக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டாரா? இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம், நவகிரகங்களே 9 கிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரான்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. கெட்டு போயிட்டாருன்னா சில விஷயங்கள்லாம், சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவார் குரு. இப்போ உங்கள் ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதாவது பார்த்திங்கன்னா குரு நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, இல்லை மற்ற கிரகங்கள், நவகிரகங்களில் வேறு என்னென்ன கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி என்ன, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே, பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்க்க போகிறோம். அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு குரு வக்ரமாகறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசி கும்பராசி. கும்பராசி நேயர்கள் பாருங்கள், நிதானமானவங்களாக இருப்பீங்க. இப்போ மகரத்துக்கும் கும்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மகரம்ங்கிறது சரராசி, வேகமாக நகரக்கூடிய ராசி. கும்பங்கிறது சிறராசி, நிலையாக இருக்கக்கூடிய ராசி. அப்போ கும்பராசி நேயர்கள் நிலையாக இருப்பீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க. பொறுமைசாலின்னு சொல்லலாம். ரகசிய நடவடிக்கை உள்ளவங்க சொல்லலாம். ஏன்னா ஒரு ராசி சின்னம் பானை. அந்த பானைக்குள்ளே என்ன இருக்குது, அந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா? நீங்களா வெளியே சொன்னால் தான் அந்த ரகசியம் அடுத்தவங்களுக்கு தெரியும். அதனால் ரகசியத்தை காக்கிறவங்க கும்பராசி நேயர்கள். பொதுவாக கும்பராசி நேயர்கள் பாருங்கள், ஸ்லோவாக இருப்பீங்க. படப்படன்னு வேகமாக எந்த ஒரு விஷயம் முடிவெடுக்க மாட்டீங்க. நிதானமாக இருந்தால் செயல்படுவீங்க. கும்பம்னாலே ஸ்லோ தான். சரிங்களா? சேமிப்புடைய ராசி. கும்பம்ங்கிறது ஒரு சேமிப்புடைய ராசி. பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் கும்பராசினியர்கள். ஆனால் இப்போ இந்த காலகட்டங்கள் பாருங்கள், இருக்கிற பணத்தில் தொலைச்சிட்டு இருக்கீங்க. நிறைய விரயங்கள், நிறைய நஷ்டங்கள் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்ன காரணம்னா உங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. 7.5 சனியில் ஜென்ம சனி நடுப்பகுதியில் இருக்கீங்க இப்போது. சரிங்களா? 7.5 சனி நடுப்பகுதி இருக்கீங்க. அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிடும். இந்த குரு வக்ரமாகறதுனால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா, இப்போ 4ஆம் இடத்துல குரு வக்ரமாகிறார்.
உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதி. வருமானம் வருங்க, கவலைப்படாதீங்க, சமாளிப்பீங்க, எதையும் சமாளிப்பீங்க. பிரச்சனை இருக்கும் தான், அதில் சந்தேகமே கிடையாது. பிரச்சனை ஒரு சில பேர் பிரச்சனையோடய வாழ்வாங்க, சரிங்களா, வாழ கற்றுக்குவாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் பாருங்கள், பிரச்சனை உங்களுக்கு இருக்கும், அதை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும், சரிங்களா. அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் ராகு இருக்கார், உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேதெல்லாம் இருக்கிறனால குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் வரும் உங்களுக்கு. அந்த 4 மாத காலகட்டங்கள் குரு வக்கரமாகிறது ஒரு நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லலாம், சரிங்களா. ரொம்ப சூப்பர்னு சொல்லிட முடியாது, ஒரு சுமாரான ஒரு காலகட்டம், சமாளிப்பீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்கரமாகிறார். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆவார். அதாவது அக்டோபர் 9லிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் 4 மாத காலகட்டங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கடனுடனே வாங்கிச்சு வாங்கலாம். இதுதான் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயம் நடக்கும், திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், வீடு வாங்கணும் வாங்குவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்கார், அம்மா மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். வீடு வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, இடத்த வாங்கி போட போகிறீங்க, ஒரு வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஒரு ஆசைப்பட்ட வாங்கணும் வாங்க முடியும் இந்த காலகட்டங்களில். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் தான், சரிங்களா. இந்த 4 மாதம் 2ஆம் அதிபதி வருமானம் வருங்க, எப்படியாவது வருமானம் வந்துடும், கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 10ஆம் இடங்கிறது விருச்சிக ராசி, குரு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு, சரிங்களா. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் வெளிநாடு போகலாம். அந்த காலகட்டங்களில் வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க வெளிநாடு போக முடியும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுந்த ஒரு மாதம் தான் இந்த 4 மாத காலகட்டங்கள், சரிங்களா. ஒரு சில பேர் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அடுத்தவங்களோட பணம் வரும் உங்களுக்கு, அடுத்தவங்க உதவி செஞ்சுட்டு போவாங்க. அடுத்தவங்க உதவி செய்கிறது திடீர் அதிர்ஷ்டம் தான், சரிங்களா. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். தொழில்கள் ஆரம்பிச்சிட வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். புதுசாக ஷேர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறது, வேலையை மாற்றுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க, சரிங்களா. லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், கவனமாக இருங்க. லவ் ஃபெயிலியர் ஒரு சில பேருக்கு வரும். லவ்னா என்னென்னு சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் சிலதை கற்றுக்குவீங்க, சரிங்களா. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்கள ஒரு சில பேரில் பாருங்கள் ஏமாந்து போயிருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க, யாரையும் நம்பாமல் இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கனாலே இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும், உங்களுக்கு பாதகமாக இருக்காது, சரிங்களா. கொஞ்சம் மன உளைச்சலில் தான் இருக்கீங்க. கும்பராசி நேரங்களாலே கொஞ்சம் மன உளைச்சல், மன வருத்தத்தில் தான் இருக்கீங்க. அது எல்லாமே சரியாகும், பொறுமையாக இருங்க. அடுத்த வருஷம் எல்லாமே சரியாகும். ஆனால் இந்த 4 மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். பிரச்சனைகள் பெருசாக வராது. இருக்கிற பிரச்சனையை உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும், சரிங்களா. இப்போ நம்ம பார்த்ததில் பொது பலன், உங்கள் ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது, இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். ஏன்னா ஜாதகம், தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷன் ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அந்த நவகிரகங்களில் இப்போ நடத்தக்கூடிய தசாபுத்தியும் தசாநாதனும் புத்திநாதன் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களோட லைஃப் தலையெழுத்து போகும். இப்போ உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.